ஆனால் ஒன்றுடா, கமல் சார் அப்டேட் வருமோ இல்லையோ, கமல் சாரோடைய ஆர்கே ஃபைலேருந்து அப்டேட் வந்து பரந்த வண்ணம் இருக்கிறது. அப்படி என்னெல்லாம் அப்டேட் தந்துச்சு. இன்றைக்கி கமல் சார் பற்றிய புதிய தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமல் ரசிகர்களே, ஆண்டவர் வெறியர்களே, இந்த வீடியோ ஒரு மறக்காமல் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலையும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கமல் சார் படத்தை பற்றி அப்டேட் ஏதாவது கேட்டோம்னா கம்முன்னு இருக்குது ஆர்கே ஃபை. ஆனால் மிச்சவங்களை பற்றி அப்டேட் கொடுக்க சொல்லு, நான் இறங்கி ஆடுறேன் அப்படின்ற மாதிரி இறங்கி சம்பவம் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான சம்பவம் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. அதில் முதல் சம்பவமே ரஜினிகாந்த் அவர்கள் தர்மன் படத்தில் நடிக்கிறார்ல, ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸில். அந்த படத்துக்கு சிம்ரன் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும், ரஷிகண்ணா நடிக்கிறாங்கிறது தெரியும். பட் இன்னொரு மெயினான ஒரு மீட்டி ரோலுக்கு வந்து ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து கேஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்ரீலீலா அவங்களுக்கு தெரியும்ல, குத்துப்பாட்டெலாம் டான்ஸ் ஆடி பின்னி தெலுங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ மேபி அந்த மார்க்கெட்டுக்காக கூப்பிட்றாங்களா அப்படிங்கிறது தெரில, இல்லை ரோல் உண்மையிலே இருக்கா அப்படிங்கிறது தெரில, கூப்பிட்ருக்காங்க. ஓகே, ஸோ ரஜினி சார் கூட சேர்ந்து அந்த ஹீரோயினாக பண்ணுறாங்களா இல்லை பொண்ணாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் அவங்க ஒரு ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு, டிஸ்கஷனில் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தோணும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக் நம்ம வந்து கொடுக்கலாம். சரி, இது ஒன்று. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். நேஷ்னல் அவார்டு கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்க பின்தங்கியிருக்கார். அமிதாப் பச்சன், மம்முட்டி 2 பேரும் கமல் சாரோடைய காம்படிட்டர்ஸ். ஸோ அவங்க வந்து ஒன்று அட்வான்ஸ் போயிட்டாங்க, இன்னும் ஒன்று எடுத்தாங்கன்னா அவங்க லீடே போயிடுவாங்க. ஸோ கமல் சாருக்கு இன்னும் ஒன்று கன்ஃபார்மாக தேவை. ஆண்டவா நீங்கள் வாங்கிடலாம் ஈஸியாக, அதில் வந்து எங்களுக்கு வந்து டவுட்டு கிடையாது, உங்களுக்கும் டவுட்டு கிடையாது. ஆனால் அதற்கான முயற்சி நீங்கள் எடுத்தால் தானே எங்களை மாதிரி ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிதற முடியும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் தர்மன் பற்றி அப்டேட் வருது, சேயான் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. சேயானில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 2 ஷெடியூல் தான் இருக்கான், மிச்சம் எல்லாம் படம் சூப்பராக வந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அப்டேட் வந்திருக்கு. ஆண்டவா அவங்களுடைய படத்தோடைய அப்டேட்டை சீக்கிரம் கொடுங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்தா தான் நாங்கள் வந்து அமிதாப் பச்சனுக்கும் மம்முட்டிக்கும் போட்டி அவங்கள அப்படியே சேஃபாக உட்கார வைக்க முடியும். அதுக்கடுத்து யார் அப்படிங்கிறத பார்ப்போம், போட்டி போடுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மம்முட்டி வேறு ஒரு இது முந்திட்டார், உங்கள் கூட போட்டிக்கு வந்தவர். உங்களுடைய 50வது வருஷம் ஃபங்க்ஷனில் இப்போவும் ஞாபகம் இருக்குது. கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காம்படிட்டிவ் எடுக்க போகிறேன், நான் முன்னாடியே இல்லை அவர் முன்னாடியான்ட்டு அவர் போயிட்டார். நம்ம போய் இன்னும் 1 இல்லை 2 இல்லை 3 போய் உட்காருவோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு வெறி வருது அப்படிங்கிறது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து டிசி, டெக்கான் சார்ஜஸா இல்லை லோகேஷ் கனகராஜோடைய டிசி. அந்த படம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரிவ்யூஸ் கேட்ட வரைக்குமே ரொம்ப ஆக்ஷனாக இருக்குது. பட் நல்லா எமோஷ்னலாக பண்ணியிருக்காரு லோகேஷ். கமல் சாரோடைய ரசிகர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு டேரக்டருக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் வந்து கொடுத்தார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ட்ரிபியூட் வந்து இது வந்து கமல் சார் கொடுத்துருக்காரு அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ஆனால் ஒரு சில பேர் அது எப்படி கமல் சார் கூப்பிடாம இவன் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டான், டேரக்டராக ஏன் கூப்பிடுது? டே, கமல் சார் கிறிஸ்டோபர் நோலன் கூட டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு ஹாலிவுட்டுக்கு. அவர் அமெரிக்காவில் இருக்கார், இப்போது இங்கே இல்லை. அதுக்குள்ளேயும் இங்கே வந்து ஏன் வரல, எதுக்கு வந்து லோகேஷை மதிக்கலை, ஏன் வந்து லோகேஷ் கூப்பிடல, கமலஹாசனை மதிக்கலை லோகேஷ், லோகேஷ் வந்து கமல் சார் மதிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு வெங்காயம் கிடையாது. அவர் இங்கே வரல, ஆனால் ஃபோன் பண்ணி பேசியாச்சு. லோகேஷ் வந்து பக்கா அப்டேட்டு, நிறையா ரெஃபரன்ஸ் கமல் சார் இது இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவருடைய ஆக்டிங்லேயும் சரி, கமல் சார் சும்மா பார்த்தாலே நடிப்பு அழகாக வந்துடுங்க. நீங்கள் என்ன கமல் சார் ரசிகன்றப்ப இப்போ ஊறிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஸோ வேற லெவல். இதில் கமல் சார் அவாய்ட் பண்ணல, லோகேஷும் அவாய்ட் பண்ணல. கமல் சார் வந்து அமெரிக்காவில் இருக்கனால வர முடியல அப்படிங்கிறது தான் இது. பட் படம் பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே டைப் தான் சொல்கிறாங்க, ரொம்ப பாகா ஓகோன்லாம் இல்லை, அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஓகேவும் இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து கிடைச்ச அப்டேட். ஓகே, அடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு தினம் இன்று. ஓகே, ஸோ இதில் வந்து கமல் சாருக்கும் கலைஞருக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. பிக் பாஸ் கமல் சார் வந்து வாரம் சந்திக்கிறதுக்கு எதனால் நான் ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்கள் நம்ம சந்திக்கணும் வாரம் அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லுவார். அதை வச்சு தான் நான் இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் இந்த ஷோக்கு தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருந்தார். அது ஒன்று. இன்னொன்று, கமல் சார் வந்து கலைஞரை வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ சர்ப்ரைஸ் பண்ணுவார். இப்போது தசாவதாரம் படத்தப்போ கெட்டப் போட்டு நின்னது, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவை சண்முகி படத்தில் அவரும் வந்து அவங்கள அந்த கெட்டப் போட்டு நின்று சர்ப்ரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கமல் சார் கலைஞருக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொன்று, அவருடைய பெரும் ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கலைஞரும் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ அவங்களுடைய புரிதல், அவங்களுடைய அந்த அவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம்.
நிறைய பேர் வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, திராவிடத்துக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுதும், சைலன்ட்டா வந்து திமுக சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் இருந்தாங்க கமல் சார் கட்சியிலயும். இவன்டா தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாரி தான். பட் அவர் அப்படி வரல. சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, திமுக பக்கம் போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் கலைஞருக்கும், கமல் சாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அப்படிங்கிறது ஹியூஜ் அப்படிங்கிறது இதன் மூலமா நமக்கு வந்து தெரியுது. ஓகே. ஸோ நீங்க இத எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல், ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு இவிஎம் மிஷின் பத்தி இப்ப வந்து இத பேசிட்டு இருக்காங்கல்ல. அதே மாரியே கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு அந்த டைம்ல வானதி ஸ்ரீனிவாசன் தோத்தார்ல. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சார் ஃபுல்லா லீடிங். லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வானதி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதுவும் ஸ்டாலின் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த இதில வந்து விஎஸ் பாபு முதல்ல லீடிங்கு. ஸ்டாலின் அவர்கள் லீடிங்கே இல்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து லீடிங் விஎஸ் பாபு தான். அதனால எனக்கு தெரிஞ்சு பெருசா இவிஎம் வந்து கமல் சாருக்கும் இதுக்கும் ஏமாத்தி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லவே முடியாது. கமல் சார கண்டிப்பா முடிச்சு விட்டாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு உண்மையிலேயே அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சுச்சு. பட் அத கம்பேரிசனா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அத பார்த்தேன். அதே மாரி மிஷ்கின். கமல் சாருடைய நடிப்பு என்னவாக இருக்கட்டும், அவரோட எழுத்து என்னவாக இருக்கட்டும். ஆனால் அது வாழ்றதுக்கான ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இளையராஜாவுடைய மேஜிக் தான். உதாரணத்துக்கு அபூர்வ சகோதரர்கள். அந்த படத்துல அந்த அம்மா கேரக்டர் நடிச்சுட்டாங்க, அவங்களுடைய பங்குக்கு. கமல் சாரும் நடிச்சுட்டு அவர் போயிட்டுருக்காரு ஒரு பக்கம். டைரக்டரும் அந்த ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுட்டாரு. ஆனா, அந்த மியூசிக்க மக்கள் இடத்துல கனெக்ட் பண்றது, இளையராஜாவுடைய அந்த பிஜிஎம் தான். அது கமலஹாசன் மட்டும் பெரிய இது ஆக்கல. என்னையும் என்னுடைய படத்தையும் வந்து இளையராஜா அவர்கள் அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணி வந்திருக்காரு அப்படின்ற மாரி. அது உண்மைதானே. பிஜிஎம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு பார்த்தா கூலி படம் பார்த்தீங்கன்னா, நீங்க பிஜிஎம் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறம் ஜெயிலர் படம்லாம் பிஜிஎம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. என்னையா அந்த தாத்தா அங்கிட்டு நடந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். பிஜிஎம்ங்கிறது படத்துடைய ஒரு வேல்யூ அப்படிங்கிறது தான். அத ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது தான். அப்புறம் டிடி திவ்யதர்ஷினி ஒரு பேட்டியில ரீசெண்டா பேசியிருக்காங்க. அதுல யார் உங்கள இன்டர்வியூக்கு ரொம்ப என்ன ஆனாலும் பண்ணலாம், எப்படினாலும் நீங்க பேசலாங்கிறப்ப கமல் சார் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் 100 இன்டர்வியூ அவர் குடுக்கலாம் ஒரே நேரத்துல. 100 இன்டர்வியூ ஒரே ரிப்பீட் ஆகாம 100 இன்டர்வியூ வேற வேற டாபிக் பேசக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் தான் கமல் சார் அப்படின்ற மாரி ஒரே போடா போட்டாங்க. உண்மைதானே? அதே மாரி கமல் சார், மாதவன் அவங்களுடைய பாண்டிங் அப்படிங்கிறப்ப இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல தொழில் பக்தி அப்படிங்கிறத கமல் சார் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காரு மாதவன். என்ன நடந்துச்சுன்னா, முந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஹர்சல் பண்ணும் பொழுது அதுக்கடுத்து டேக் போவாங்க. கமல் சார் படம் அப்படிதான் இருக்கும். இப்போ டேக்ல வந்து நல்லா பண்ணலன்னா திருப்பி திருப்பி போவாராம் கமல் சார் வந்து வேணாம் அடுத்து பண்ணலான்ட்டு. ஒரு வட்டம் கமல் சார் ரிஹர்சல் நல்லா பண்ணிட்டாராம். டேக்ல சரியா போல. அதாவது மாதவனுக்கு வந்து அத பார்க்கும்போது அப்படி தோணல. உடனே கமல் சார் கிட்ட இது வரல ரிஹர்சல் நல்லா இருந்ததுன்னு தரான். ஓ! அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கோவம் படாம, ஈகோ பார்க்காம, சரி ஓகே அது என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அதுக்கேத்த மாரி மாத்துறாங்க. ஸோ அதுதான் தொழில் பக்தி அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ வேற லெவல் அப்படிங்கிறது தான். ஸோ நல்ல தமயந்தின்னு சொல்லி கமல் சார் படம் எடுத்தார்ல இங்க. கமல் சார் நடிச்சிருப்பாரு. அதை ஹிந்தியில மாதவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேட் பண்ணி அமிதாப் பச்சன் வச்சு எடுத்தார் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஹிந்தியில அந்த படம் வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ கமல் சார் ரோல் பதிலா அமிதாப் பச்சன் அவர்கள் பண்ணார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து கமல் சாரை ஃபாலோ பண்ணி லோகேஷ் அவர்கள் வரப்போறாரா? இனிமேல் நடிப்பு, அப்புறம் டைரக்ஷன். நடிப்பு தான் முக்கியம் அப்படின்ற மாரி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அது தெரியல. மேபி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் வச்சு தான் வந்து லோகேஷ் அவர்கள் டிசைட் பண்ணணும். ஆனா விக்ரம் 2க்கு சீக்கிரம் வா தலைவா அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.